அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து முதலே இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா டெய்லர் கிட்ட வந்து நிறைய விதமான ஜுப்பாஸ்லாம் தைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து அதே வழியில் யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதே ஷாப்பில் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஷாப்பில்? நான் 20 வருஷமா ஒர்க் பண்ணுறீங்களா? மாஷா அல்லாஹ். இந்த ஜுப்பாஸில் வந்து எத்தனை வகையான ஜுப்பாஸ்லாம் இருக்குன்னு கேட்டிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஜுப்பாஸில் வந்து எத்தனை வகையான ஜுப்பாஸ்லாம் ஜிப்பா இருக்குது, ஷாயா இருக்குது, இது சாதா ஜிப்பா இருக்குது, எம்ப்ராய்டிங் ஜிப்பா இருக்குது, எல்லாமே தந்துடுவோம். எல்லாமே நீங்கள் வந்து இதே ஷாப்பில் வந்து 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், இதே கடையில். நான் ஏதாவது ஒர்க்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கோம். வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த விஷாரத்துலேருந்து வந்து இந்த சுப்பா தைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் உண்மைங்களா? ஆமாம், அது கரெக்ட் தான். அது ரொம்ப 20 வருஷமாக முன்னாடி தைச்சு பண்ணுறாங்க. இன்னொரு நீங்கள் தைச்சிட்டு போகிறாங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஒர்க்கு கற்றுக்கிறது எங்கே? ஒர்க்கு கற்றுக்கிறது வந்து பெங்களூர். ஆனால் வந்து கன்னியாகுமரி கற்றுக்கிறது இங்கே தான். ஒர்க் வந்து மோஸ்ட்லி ஒன் இயர் ஃபுல்லாக இருக்குங்களா? ஒர்க்கு வருஷம் ஃபுல்லாக இருக்குங்களா? வருஷம் ஃபுல்லாக தான் 6 மாதம் ஃபுல்லாக இருக்கும். அது 6 மாதமே மீடியமாக இருக்கும். பரவாயில்லைங்களா? உங்களுக்கு வந்து சேலரிலாம் கட்டுப்படி ஆகுதுங்களா? பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், 20 இயர்ஸாக வந்து இவர் வந்து ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜுப்பாஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தராங்க. இதை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து விஷாரத்தில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜுப்பா வந்து நல்ல முறையில் தைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று வந்து நம்ம பாதுர் ஷாப் மோஸ்ட்லியான நபர்கள் வந்து நிறைய பேர் டைலரிங் இப்போ வந்து நிறைய பேர் கற்றுட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேசிக் மட்டும் கற்றுத்தராங்களா, இல்லை எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் மொத்தமாக கற்றுக்கிறது இல்லை நிறைய பேர்? இப்போ வந்து இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே கற்றுக்கணும்னா மினிமம் எத்தனை இயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒர்க்கு மொத்தமாக கற்றுக்கணும்னா இது மாதிரி நம்ம விருப்பம் தான். சொல்ல முடியாது. நல்லா சொல்ல முடியாது. டெய்லியும் ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம், ஒரு மாதத்துக்கு. இல்லை, மினிமம் ஒரு பேசிக்கான ஒர்க் இல்லாமல் மொத்த வேலையும் கற்றுக்கணும்னா எத்தனை இயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1 இயரில் ஃபுல் ஒர்க்கு கற்றுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து மொத்த வேலை கற்றுக்கணுன்னா வந்து வேலை பற்றி வந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒர்க்லாம் இருக்குது. இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு நாள் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜுப்பாஸ்லாம் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜுப்பாஸ்லாம் தைக்கிற விதமாக இருக்குது. ஏன்னா இவர்கிட்டே ஒரு விஷயம் கேட்கலாம். இப்போ வந்து ஜுப்பாஸ்லாம் தைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு மட்டும் தைக்கிறீங்களா, இல்லை இந்தியாவில் வந்து தைக்கிறீங்களா? இன்டர்நேஷ்னலாக நம்ம எல்லா இடத்துலையும் தைச்சு தரீங்களா? எல்லா கண்ட்ரியில் போகிறோம். உங்களுடைய ஜுப்பா வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போகுதுங்களா? எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போகுது சொல்லுங்கள். நிறைய பேர் ஹஜ்க்கு போகிறாங்க. மாஷா அல்லாஹ். அங்கே தைக்கிறோம். அப்போ ஜுப்பானா ஒரு பக்கம் கட்டிங் வரும். இது அரபிக் கண்ட்ரிலாம் போகிறது ஒரே மாதிரி இருக்கும். அது பேர் என்ன? அது பேர் ஷாயா. ஷாயா இருக்கு. அது எப்படி இருக்குது? அதுவும் அதே மெத்தட் தானா? அதே மெத்தட் தான், கொஞ்சம் ஓப்பன் இல்லாமல் இருக்கும். ஓப்பன் இல்லாமல் இருக்கும். பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா தைக்கிறீங்களா? பேண்ட் ஷர்ட்டெல்லாம் இல்லை, வெறும் நம்ம ஜுப்பா பேஷன். ஜுப்பா மட்டும்தான். சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து நான் ஷேர் பண்ணுங்கன்னா, டைலரிங் ஒர்க்குன்றது வந்து பேசிக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நிறைய பேர் காமிக்கிறாங்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிடறாங்க, கற்றுக்கிறாங்க. லேடிஸ் வேலை, இப்போ வந்து ஜென்ஸ் விஷயம் வந்து நிறைய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நாம் வந்து யார்கிட்ட பேச போகிறோம்னா, நம்ம பாதுர் ஷா பாய் அவர்கிட்ட தான் பேச போகிறோம். சும்மா ஒரு ஃபன்னாக போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப வேலை பிஸியாக இருக்கீங்க? வேலை இல்லை, இப்போ பிஸி. என்ன வேலைனா? டைலரிங் வேலை. என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இங்கே வர வச்சிங்கன்னா சாப்பிட்லான்னு பார்த்தேன். வர வச்சிங்க வீடியோ காலெல்லாம் சொல்லல. நம்ம மண்ணை வந்து இப்போ டீ வர வச்சு நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. கொடுப்பீங்களா? லைஃப்லேயே சில வாழ்க்கையில் இந்த ஒரு நோக்கத்தை அடையணும்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு நோக்கம், மனுஷனோட நோக்கம் இருக்குது. அந்த மாதிரி நோக்கம் இருக்குது. கடை முடிச்சா போதும், அதான் என் நோக்கம்.
கடனுக்கு வெளியே வந்த போதும். கடனை விட்டு வெளியில் வந்தால் போதுன்றீங்களா? கடன் எதற்காக ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? கடன் எதற்காக ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆசை. 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 பேராசை பெரும் நஷ்டம். அது மாதிரி. இல்லை, கடன் வாங்கக்கூடிய நோக்கம் எதற்காக கடன் வாங்கணும்? நீங்கள் எதற்காக கடன் வாங்கணும்? எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம். கொடுத்தா வாங்க வேண்டியதான். கொடுத்தா வாங்குறீங்க, கரெக்டா? திருப்பி கட்டணும்ல. அதான் அது அப்போ யோசிக்க மாட்டேங்கிறோம். இதுல நீங்க வாங்கினதுக்குரிய நோக்கம் சொல்லுங்க. எதற்காக கடன் வாங்கணும்? ஃபோன் பண்ணி அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வாங்கிக்கோங்க, ஆஃபர் தராங்க. லோன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஃபோன் பண்றாங்கனால நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு என்ன செலவு பண்ணுவீங்க? அது செலவு ஸ்விம்மிங் பூல் போகிறோம். எங்கெங்கயோ போய் செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணிட்டோம். இல்லை, இப்போ கடன் வாங்குறது நல்லது சொல்றீங்களா இல்லை வாங்காதீங்கன்னு சொல்றீங்களா? அதான் சொன்னேன், அன்னைக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் தேவைக்கு தான் வாங்குவீங்களா? என்ன தேவைக்கு வாங்குவீங்க? செலவு இருந்துச்சு, ஆஸ்பத்திரி செலவு செலவாயிடுச்சு. இப்போ கட்டுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. சரி, வாழ்க்கையில் இந்த அடி வந்து நிறைய பேருக்கு விழும். பட் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த கஷ்டமான நேரத்தில் யாராவது உதவி பண்ணாங்களா? நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த உதவி வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்களுக்கு. எந்த மாதிரியான உதவிலாம் பண்ணாங்க? பண உதவி இல்லை, தொழில் ரீதியாக உதவி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. வெறும் பேச்சு தான் கேட்டு இன்னும் நடைமுறை எதுவும் செய்யல. சொல்றேன், அதான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. வெறும் பேச்சுவார்த்தை தான் கேது. இது வாங்கி தர, அது வாங்கி தர, சக்கா தான் நடைமுறை எதுவும் காமி மாட்டேன். பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நிறைய நண்பர்கள் வந்து அது வாங்கி தர, இது வாங்கி தரேன்னு சொல்றாங்க. பட் வந்து செயல்பாடு யாரும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரொம்ப செயல் வீரரோ? இல்லை, நீங்க செயல் வீரர் தான் தெரிஞ்சு போறீங்க. கரெக்டான டைமிங் சொல்லுங்க. நைட்டு இல்லை, கடல் இருக்குன்றீங்க. காலையில் நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும். கடை வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன்றாங்க. இப்போ இது வந்து கடனில் எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குன்றது. வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம்ல? நீங்கள் தான் எடுக்கணும். அது வேறு ஏதாவது ஒர்க் போகலாம்ல? இந்த ஒர்க் தான் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல? 6 o'clock வந்து 10 o'clock வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல? ஏதாவது சொல்லுங்க. பேப்பர் போடுறீங்களா? பேப்பர் போடுறீங்களா? நியூஸ் பேப்பர். முதல்ல வந்து வருஷத்துக்கு நம்ம வேலை செஞ்சாலும் நம்மளுடைய கடன் வந்து தீரும். கரெக்ட் தானே? நீங்கள் செயல் வீரர் தானே? இந்த ஒர்க் வந்து எத்தனை வருஷமாக செஞ்சுருக்கீங்க? 15 வருஷமா. இந்த ஒர்க்கில் பேசிக்லாம் ஒர்க்கு கற்றுக்கிங்களா? எல்லா ஒர்க்கும் வருதுங்க உங்களுக்கு? தைக்கிறதுக்கு மட்டும் கட்டிங் வரல. ஏன் அது கட்டிங் ரொம்ப கஷ்டமான விஷயமா? என்ன கஷ்டமான விஷயம் தான். அதை பற்றி நான் இன்னும் ஏன் அது வராதுன்னு விட்டுட்டீங்களா இல்லை வேணான்னு சொல்லிட்டீங்களா? ஆதரவு தரல. புரியல. கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் தரல. ஏன் ஆர்வம் தரல? அதான் கடை இருக்குதுல்ல, முடிக்கணும்ல, அதனால தான். இல்லை, 15 வருஷமாக கற்றுட்டு இருக்கீங்களா? 15 வருஷமா. அப்போது ஏன் ஆர்வமாக இல்லையா? ஏன் அது சம்பாதிக்கணும், முதல் கடன் தீரணும். அதான் இல்லை, நீங்களே ஒரு கற்றுனீங்கன்னா ஒரு சாப்பாடு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கணும். நம்ம அண்ணன் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கப்ல டீ வாங்கி கொடுத்துருக்காரு. டீயா காஃபியா? இது காஃபி வாங்கி கொடுத்துட்டாரு. நல்லாதான் இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். போட்டுப்பா. இவ்வளோ சாப்பாடி சர்பத் மாதிரி குடி. நம்ம அண்ணனுக்கு மனசு பெருசுதான், வாங்கி கொடுத்துட்டாரு. யார்கிட்ட வாங்கினீங்க காஃபி? சிவா டீ கடை. பச்சை தண்ணி மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. கரெக்டா சொல்ல வரீங்க? இல்ல, உண்மையா சொல்லுங்க. ஹானஸ்டா எப்படி இருக்கு? நல்லாதான் இது. உண்மையா நல்லா இருக்கு. குடிச்சு பாக்குறேன் பாருங்க. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ஜாலியா இருங்க. இல்ல, உண்மையா சொல்லுங்க. குடிச்சு காஃபி நல்லா இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. எவ்வளவு வாங்கினீங்க? 25 ரூபாய். இந்த கப்ல எல்லாம் குடிக்க கூடாது முதல்ல, தெரியுங்களா? ஏன் கப்ல எல்லாம் டீ குடிக்க கூடாது சொல்றேன் தெரியுங்களா? சொல்லுங்க.
குடிக்கிறதுக்கு வேலை, கழுவுறதுக்கு வேலை இல்ல. அந்த கப்ல வந்து மெழுகு சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து மேல வந்து ஒரு போல்டிங்கா கொடுத்துருப்பாங்க. அது குடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க வயிற்றுக்கு போயிடும். அதே வந்து பிற்காலத்துல வந்து ஒரு பெரிய நோயா வந்து உங்களுக்கு வரும். அதுக்காக தான் கப்ல வந்து குடிக்காதீங்கன்னு சொல்றது. என்னைக்கும் அதே கப்ல வாங்கி வந்து கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா. டீ கேட்டது இவர்கிட்ட குத்தமா போயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்களா, இந்த கப்ல வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. பहादुर शाह भाई ஃபோன் பண்ணு பை சீக்கிரம் பேசி முடி பை. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நபரை பார்க்கறதுக்கு யாருக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பहादुर ஷா அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம். இவர்கிட்ட வந்து நிறைய அறிவான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய வந்து ஒரு உழைப்பாளி, உழைக்கும் கரங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்டயே வந்து நிறைய விஷயத்த நம்ம கேள்விப்பட்டதை வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க சார். வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? பேச மாட்டீங்களா? கடங்குதுல்ல, கடனா இருக்குங்களா? விட்டுருங்க, பரவாயில்ல. கடன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான சில ட்ரிக்ஸை வந்து நீங்க சொல்ல போறீங்க. அது தெரிஞ்சா நான் எதுக்கு கடன் தான் இருக்கேன். நான் இப்போ வழியே வந்துட்டேன். அது தெரியலனால கடன் வைக்கிறேன். இல்லை சார், இப்போ கடன்ல இருந்து வெளியில வரணும்னா இப்போ சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் செய்வேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நேரம் மீன் ஆக்கக்கூடாது, அதிகமாக ஃப்ரெண்டு சுற்றக்கூடாது. சொல்லுங்க. நேரம் போய் நான் கூடாது, அது நான் ஃப்ரெண்டு கூட சொல்லக்கூடாது. ஒழிப்பு மட்டும் இருக்கணும். கரெக்டாக வேலைக்கு வந்தால் கடன் முடிச்சுக்கலாம். கரெக்டாக கடன் தீரணும்னா கரெக்டாக ஒர்க்கு வந்தால் நீங்கள் கடன் தீர்த்துலாம். ஆமாம். இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க? இல்லை ஜி, உங்களுக்கு வந்து இல்லை ஒரு விஷயம் கிடைச்சா நான் இருக்கிற கடன்லாம் தீர்த்துருவேன், எனக்கு இந்த விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அந்த எந்த விஷயம் சொல்லுங்க? இது மாதிரினா ஏதோ வேறு தொழில், ஏதோ வண்டி டிரைவர் தெரியும், டிரைவிங்கு. இல்லை தான் வேறு தொழில்னா எந்த வகையான தொழில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டிரைவிங் தான், டிரைவிங் தொழில். வண்டி இந்த டிரைவிங்னா நிறைய டிரைவிங். ஆட்டோ ஓட்டினா நாங்கள் டாடா ஏசி கரெக்டாக